பகவான் தனது காட்சியை மாற்றி அருளுகிறார். மேலும் தன்னுடைய விஸ்வரூபத்தின் மகிமையையும் அரிய தன்மையையும் வர்ணித்து அர்ஜுனனுக்கு ஆறுதல் அளிக்கிறார். பகவான் சொன்னார், அர்ஜுனா, முடிவற்றதும் முழு முதலானதும் ஆகிய எனது விஸ்வரூபம் உனக்கு காண்பிக்கப்பட்டது. உன்னை தவிர வேறு யாரும் இதை முன்பு கண்டதில்லை. குருகுல தோன்றலே, மனித உலகில் உன்னை தவிர வேறு யாராலும் இந்த விஸ்வரூபம் தாங்கிய நான் காணப்படாதவன். வேதங்களையும் யாகங்களின் செயல்முறைகளையும் கற்பதாலோ தானங்களாலோ காணப்பட்டது இல்லை. கர்மங்களாலோ உக்கிரமான தவங்களாலோ கூட காணப்பட முடியாது. அதாவது கர்மங்களாலோ உக்கிரமான தவங்களாலோ, உக்கிரமான தவம்னா பயங்கரமான தவம், கடுமையான தவம், அதனால் கூட காண முடியாதுன்னு சொல்கிறார். இத்தகைய அச்சுறுத்தும் ஸ்வரூபத்தை பார்த்து உனக்கு கலக்கம் வேண்டாம், மயங்கிய மனநிலையும் வேண்டாம். நீ அச்சம் நீங்கி எனது பழைய வடிவில் என்னை கண்டு மகிழ்வாயாக. இவ்விதம் அர்ஜுனனுக்கு ஆணையிட்ட பகவான் என்ன செய்தார் என்பதை சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு சொல்லுகிறார். வாசுதேவன் அர்ஜுனிடம் இவ்வாறு கூறிவிட்டு தனது சொந்த வடிவத்தை விஸ்வரூபம் காண்பித்தார், விஷ்ணு ரூபம் காண்பித்தார். அஞ்சிருந்த அர்ஜுனனுக்கு தைரியம் அளித்தார். அதாவது வாசுதேவன் அர்ஜுனோட இவ்வாறு சொல்லிட்டு தன் சொந்த வடிவாகிய விஷ்ணு ரூபம், விஷ்ணுவுடைய அவதாரம், அதை காண்பித்தார். அஞ்சிருந்த அர்ஜுனனுக்கு தைரியம் அளித்தார். அர்ஜுனன் சொன்னான், ஜனார்த்தனா, உங்களுடைய இனிதான மானிட வடிவு கண்டு நான் மனம் தெளிவு அடைந்தேன். உங்களுடைய இந்த மனித உருவத்தை பார்த்து நான் தெளிவாயிட்டேன், எனது இயல்பான நிலையையும் அடைஞ்சிட்டேன். பகவான் தனது தேவரூப தரிசனத்தின் அருமை பெருமையை சொல்கிறார். காண்பதற்கு அரிதான வடிவை நீ கண்டுகொண்டாய், யாரும் பார்க்க முடியாது அப்படிப்பட்ட அரிதான வடிவத்தை நீ பார்த்துட்ட. இந்த வடிவில் என்னை காண்கின்ற விருப்பம் தேவர்களுக்கு எப்போதும் உண்டு. ஆனால் விஸ்வரூப தரிசனம் அவர்களுக்கு கிடைத்ததில்லை. எவ்வாறு நீ என்னை தரிசித்தாயோ அவ்வாறு நான் வேதங்களாலும் தவத்தாலும் தானத்தாலும் யாகத்தாலும் தரிசிக்க இயலாதவன். பயன் கருதி செய்யப்படும் தவமோ தானமோ யாகமோ, பயன் கருதி செய்யப்படும் தவமோ தானமோ யாகமோ பகவானை அடைய செய்ய முடியாது. காரிய பலன் கருதாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், பிரேமையுடன் அன்போட பகவானை சரணடைந்து கர்மம் செய்தால் அவரை தரிசிக்க முடியும். அர்ஜுனா, மாறாத பக்தியால் மட்டுமே என்னை அறியவும் அடையவும் முடியும். பகவானை ஊனக்கண்ணால் காண முடியாது. பக்தி பண்ணும்போது அன்புமயமான சரீரம் ஒன்று நமக்குள் உண்டாகிறது. அச்சரீரத்துக்கு அன்புமயமான கண்களும் காதுகளும் உண்டு. அவற்றால் நீ பகவானை காணவும் முடியும், கேட்கவும் முடியும்னு அற்புதமாக ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பக்தியை பெருக்கி இறைவனை அடைய என்ன செய்யலாம்? பகவான் அதற்கான உபாயங்களை கூறுகிறார். அர்ஜுனா, எவனொருவன் தான் செய்ய வேண்டிய எல்லா கடமைகளையும் என் பொருட்டே செய்வானோ, என்னையே அடையத்தக்க மேலான கதியாய் கொள்கிறானோ, என்னிடம் பக்தி பூண்டவனாகவோ பற்றற்றனாகவோ உயிர்களிடத்து வெறுப்பில்லாதவனாகவோ எவன் இருக்கிறானோ அவனே என்னை அடைகிறான். உங்களுடைய அன்பையும் ஆசையும் ஆர்வத்தையும்
இறைவன் மீது வையுங்கள்னு பகவான் சொல்கிறார். இதோட விஸ்வாச தர்சன யோகம் முடிஞ்சு போச்சு. இதற்கப்புறமா அத்தியாயம் 12 பக்தி யோகம் மேற்கொண்டு சொல்லப்படும்.